மோடிக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும். செந்தமிழ்நாடனும் போது நிலைன்னு பாரதியார் பாடிவிட்டார்னு கொஞ்சம் சொல்லி நீர் உயர நெல் உயர 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 பாடுவார். ஆண்கள்லாம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க, எல்லாம் ரொம்ப நாற்காலில். அதுதான் முக்கியம், அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் பெரியார் சாதனை, அதுதான் அண்ணா சாதனை, அதுதான் கலைஞர் சாதனை, அதுதான் ஸ்டாலின் அவருடைய சாதனை. இந்த ரத்த ஓட்டமே தோழர்கள் மத்தியில் தான் இருக்கு. இந்த மேடையை யார் அமைக்கிறார்கள்னு அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அவர் சேகர் பாபு அல்ல செயல் பாபு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார். அந்த முல்லை எடுத்த பெருமை இன்றைய முதலமைச்சர், நம்முடைய ஒப்பற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சாரும். அதற்கு உறுதுணையாக நம்முடைய அமைச்சர் இவர் தான் அமைச்சர். அதுதான் இப்போ ஒழிக்கணுங்கிறான். நேராக ஒழிக்க முடியல. ஒன்று திரிசூலம் சொன்னேன், அது தொடர்ச்சியாக சொல்கிறேன், மறந்துட்டான்னு நினைக்காதீங்க. இவ்வளவு விளக்கி சொல்லித்தான் அங்கே வரணுன்றதுக்காக. திரிசூலம் என்னன்னா வேற ஒன்றும் இல்லை. ஒன்று சிபிஐ, இன்னொன்று வருமானத்துறை, இன்னொன்று அமலாக்கத்துறை. எனக்கு கூட நகைச்சுவை அரசராக இருக்கக்கூடிய பேராசிரியர் ஞானசம்பந்தம் செல்வத்துள் 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 சொன்னார். எனக்கு என்னன்னு இந்த செல்வத்துள் எங்கேயாவது இருக்காதான்னு இவரை தேடிக்கிட்டு வர்றான் அமலாக்கத்துறை, வேற ஒன்றும் இல்லை. செல்வத்துள் செல்வத்துள் போக நிறைய செல்வம் வச்சிருக்காங்க போல இருக்குன்னு. அதனால நியாயமாக போகணுன்னு இவர்கிட்ட தான் போகணும். ஏன்னா இவர் தான் வாழ்க்கை பூரா செல்வத்துள் 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 செல்வம் செல்வம்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கார். ஆகவே இதையெல்லாம் நீங்கள் பார்த்து இங்கே செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அந்த அளவிற்கு வரும்போது பெண்கள், எங்கள் சமுதாயத்தினுடைய தாய்மார்கள், சகோதரிகள், இவர்களெல்லாம் இன்னைக்கு சொத்துரிமை, சாதாரண சொத்துரிமை இல்லை. இவ எப்படி பெற்றாங்க? இது என்ன கோயிலில் வேண்டிக்கிட்டு வந்துருச்சா, இல்லை கும்பாபிஷேகம் நடத்தி வந்துருச்சா, அல்லது வேற எதனால வந்தது? முழுக்க எப்படி வந்தது? கொஞ்சம் ஒரே நிமிஷம். என்னன்னா, அம்பேத்கர் சட்டம் கொண்டு வர்றாரு, உலக அறிவாளி. அவர் இல்லைன்னா இந்திய அரசியல் சட்டம் சமூக ரீதியாக வந்திருக்க முடியாது. பெரிய புரட்சி, அமைதி புரட்சி வர்றார். அதில் அவரே சட்ட அமைச்சர். நேரு உட்கார்ந்துருக்கிறார். எல்லாம் உட்கார்ந்துருக்கும் போது வைதிகள் விடலை, ஆரியம் விடலை, சனாதனம் விடலை, சங்கராச்சாரி போய் நிறுத்த சொல்றாரு, எல்லாம் சொல்றாங்க. அதனுடைய விளைவு அழுத்தமாக அவர்கள் குடியரசுத் தலைவரையே தங்கள் வயப்படுத்தி விட்டார்கள். அவர்தான் பாபு ராஜேந்திர பிரசாத். உடனே வந்த உடனே நேரு பார்த்தார், என்னால் ஒன்றும் செய்ய முடியலைங்க. தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலத்தை அம்பேத்கரிடம் சொன்னார். அம்பேத்கர் மனம் நொந்து, நான் சட்ட அமைச்சர், இந்திய அரசியல் சட்டத்தை எழுதி கொடுத்தவன், ஆனால் அமலாக்கியவன் நான் கூட. அதுக்கு பிறகு கூட என்னால் இது செய்ய முடியவில்லை. ஆனால் இனிமேல் நான் இந்த சட்ட அமைச்சர் பதவியில் இருக்க தயாராக இல்லை, நான் பதவி விட்டு போகிறேன்னு சொன்னார். அவர் தான் என் லட்சியவாதி. எனக்கு பெரிய பதவி வரலையேன்னு அவர் ராஜினாமா பண்ணலை. இருக்கிற பதவியை நான் போடுவேன்னு சொன்னேன். அதனால தான் பெரியார் ஒரு பக்கம்னா அம்பேத்கர் இன்னொரு பக்கம், ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சாதாரணமானது அல்ல. எனவே அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனார். அவரால் செய்ய முடியல, அம்பேத்கரால் செய்ய முடியவில்லை. 1954 அந்த பகுதியில் அந்த இடத்தை வெற்றிகரமாக செய்து முடித்த பெருமை யாருக்கு தெரியுங்களா? மாண்புமிகு சுயமரியாதைக்காரன் தன்னை அழைத்துக் கொண்ட கலைஞர் அவருடைய தலைமையில திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை சாதித்தது. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், திமுகவுக்கு இந்தியா பூராவிலும் எம்பிக்கள் கிடையாது. அதுக்கான ஒரு அரசியல் வியூகம் ரொம்ப அழகா கலைஞர் நகர்த்துவார். காய் நகர்த்தினார்னா சாதாரணம் அல்ல. அவருக்கு தெரியும், இதனால் இவன் முடிப்பன் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதல்ல. இவர் விடவே மாட்டார். அதை விட்டுட்டு அவர் பிடிச்சிக்கிட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பார். இது நடந்துதான் கேட்பார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இன்றைக்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் பேர் இயக்கத்தோடு இணைஞ்சு மிக முக்கியமா அந்த செயலை செய்ய வைத்து 2006 இது செஞ்ச உடனே, செம்மொழி ஆன உடனே அடுத்த சாதனை கலைஞருடைய சாதனை. இந்த செம்மொழி நாயகருடைய சாதனை என்னன்னா, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. இது எங்கிருந்து வந்தது? கலைஞருக்கு. அதுக்கு முன்னால தமிழ்நாட்டில் சொத்துரிமைக்காக பாடுபட்டு முதல்வராக இருந்தபோது செய்தவர் கலைஞர். காரணம் என்ன? இந்த ஆண்டு சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு. செங்கல்பட்டில் போட்ட அந்த நூற்றாண்டு தீர்மானத்தில் என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும். இதுதான். அதை அப்ப கலைஞர் 5 வயசு குழந்தை அவரே சொன்னார். இது அங்கே செங்கல்பட்டே சொன்னார். 5 வயசு பையன் அப்ப இந்த மாநாடு நடந்து தீர்மானம் போட்டப்ப. ஆனா இயல்பான பாருங்க, எனக்கு அந்த வாய்ப்பு வந்த உடனே மிக முக்கியமா
கலைஞர் ஆட்சிக்கு வந்து இங்கேயும் பெண்களுக்கு சொத்துரிமை என்ற சட்டத்தை நிறைவேற்றினார். மாநில அரசு அளவில், மத்திய அரசு அளவில், சென்ட்ரல் ஆக்ட் சொல்லக்கூடிய மத்திய அரசுல கலைஞர் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில இடம்பெற்று அந்த சட்டத்தை நிறைவேற்றினார். அம்பேத்கர் விருப்பத்தை நிறைவேற்றினார். அம்பேத்கரால் செய்ய முடியாத அளவுக்கு அவர்கள் சூழ்நிலை உண்டாக்கினார்கள். அந்த இடத்திலே வெற்றி பெற்ற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் அவர் ஒப்பற்ற செம்மொழி நாயகராயிருக்கிற கலைஞருக்கு உண்டு. ஆகவே அப்படிப்பட்ட அவருடைய பெருமையை பேசுவதற்குண்டு. எனவே செம்மொழி என்பதும் மனித சமத்துவம், அதே போல சம உரிமை என்பதும் பெண்களுக்கான சமத்துவம். எனவே தான் தாய்மார்கள் எல்லாம் இப்போ நிம்மதியா இருக்காங்க. இதுவரையில இப்போ எல்லாரும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு முதல்ல எனக்கு நகை வாங்கி கொடுத்தீங்களா, நட்டு வாங்கி கொடுத்தீங்களான்னு தான் சண்டை போடுவாங்களே தவிர எனக்கு சொத்து வாங்கி கொடுத்தீங்களான்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ சொத்துரிமை ஆண்களுக்கு, அதுதான் மிக முக்கியமா. 2 பெண்கள் 2 ஆண்கள்னா 2 ஆண்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்து சேரும். இது பழைய இந்து லா. அதை மாற்றி இப்போ என்ன பண்ணாங்க, 4 போடு. அதுதான் மிக முக்கிய. சமமா பொடி, பெண்களுக்கு சொத்துரிமை உண்டுனாரு. நம்முடைய இது கலைஞர் காலத்தில் உண்டாக்குற வாய்ப்பை சொன்னேன். இப்போ நம்ம ஆட்சி ஏன் அந்த ஆட்சி மேல கோவப்படுறான், ஏன் இந்த ஆட்சி வரக்கூடாதுன்னு சொல்றான். மிக முக்கியமா ஆரியம் ஏன் சீருகிறதுன்னு சொன்னால் நண்பர்கள் இந்த ரகசியத்தை புரிஞ்சுங்க, தாய்மார்கள் புரிஞ்சுங்க. மிக முக்கியமா என்னன்னு கேட்டா வேற ஒன்றும் போகல, ஒரே ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு புதுசா சட்டமன்றம் அவர் பாட்டுக்கு சாதனையா தினமும் பண்ணிட்டு இருக்கிறதுனால 1-2 மட்டும் பேச முடியும். பேசுறவங்க எழுதுறவங்க ஒரு சாதனையை பாராட்டி எழுதுறதுக்குள்ள, வரவேற்று விளக்கி எழுதுறதுக்குள்ள 3 சாதனை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதனால அது எழுதுறதுக்கே கூட பேசுறதுக்கு கூட வருஷப்படுத்த முடியல, அவ்வளவு தூரம் இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், இப்போ இந்த முறையில் என்ன சொன்னாங்க, இந்த பத்திரப்பதிவு இருக்கு பாருங்க, பத்திரப்பதிவு துறை தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு. எல்லாரும் பத்திரம் பதிவு பண்றாங்க, அதுக்கு பாதுகாப்புகள்லாம் செய்யறாங்க. நீங்க பத்திரிகையில பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்சி, இன்றைய ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி, மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டான ஆட்சி என்ன செய்திருக்கிறது என்றால் ஒரு சின்ன திருத்தம். பெண்கள் பேரால பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் ஆண்கள் பேர்லயே பண்ணிக்குவான் எல்லாத்தையுமே. அதை மாற்றி சட்டம் வந்தா மட்டும் போதாது, நடைமுறைக்கு வந்தவங்களுக்காக பெண்கள் பேரால் பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் 10 விழுக்காடு சலுகை. யாரு, எந்த ஆட்சி? இந்த ஆட்சி. இவ்வளவு பெரிய வாய்ப்பு இந்தியாவில் எங்கேயாவது உண்டா? மகளிருக்கு உண்டா? நிம்மதியா நிறைய பேசிக் கொண்டிருக்கலாம். ஆகவேதான் இந்த ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பது ஸ்டாலினுக்காக அல்ல, முதல்வருக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, அமைச்சருக்காக அல்ல, உங்களுக்காக, உங்கள் சந்ததிக்காக, உங்கள் வருங்காலத்து பேரப்பிள்ளைகளுடைய நல்வாழ்வுக்காக, எங்களுக்காக அல்ல. ஆகவேதான் கொள்ளிக்கட்டை எடுத்து தலையை சொரிந்து கொள்ள மாட்டார்கள் தமிழர்கள், புத்திசாலிகள். ஆகவேதான் மிக முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் எத்தனை கடவுள்களை நீங்கள் கூட்டி வந்தாலும் உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் அவர்களை நம்புங்கள், நாங்கள் மக்களை நம்புகிறோம், மக்களிடம் கேட்கிறோம், மக்களை சந்திப்போம். மக்கள் இந்த ஆட்சியை பாதுகாப்பார்கள். இந்த ஆட்சியுடைய பலம் இது வெறும் அமைச்சர்கள் மட்டுமல்ல, செயல்கின்றவர்கள் மட்டுமல்ல, மக்கள். மக்கள் ஒருபோதும் மக்களை விட்டு இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக இருக்கிறது. வெல்வார் கலைஞர், வாழுகிறார் கலைஞருடைய பெருமைகள் இன்னும் வரும். எனவே அண்ணா வழியில், பெரியார் வழியில், கலைஞர் வழியில், இன்றைய முதலமைச்சருடைய வழியில் எல்லா வகையிலும் நாம் பெருமை பெறுவோம். நமக்காக 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 வேறு யாருக்காக அல்ல என்று கூறி வாய்ப்பளித்து சிறப்பாக ஏற்பாடு செய்த தோழர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி. நாங்கள் வந்துட்டோம்னா சங்கராச்சாரியார் பேச மாட்டார், பெரிய பெரிய ஆட்கள் குடிச்சாச்சு, இனிமேல் அது தீட்டாயிடும். யார் தமிழ் பேசுதான் தீட்டாயிடும் சொன்னார். அந்த தமிழுக்கு அந்த தீட்டாயிடும் சொன்ன அந்த சமஸ்கிருதம் நம்மை மட்டம்படுத்தி காலகாலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருந்த அந்த தமிழை கீழே இறக்கி மேலே சமஸ்கிருதத்தை கொண்டு வைத்ததை மறுபடியும் சமத்துவமாக கொண்டாடி, அதுவும் நிச்ச பாஷை அல்ல, இதுவும் தேவ பாஷை அல்ல, எல்லாம் மக்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருந்தன்மையோடு கலைஞர் ஒப்புக்கொண்டார். ஏன்னா 2004 தமிழ் செம்மொழி, இதான் என்ன செம்மொழி நாடு, அந்த விவரத்தை எல்லாரும் தெரிந்து கொள்ளணும். செம்மொழி. ஆனால் 2005 தான் சமஸ்கிருதத்துக்கு நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும், தர்மை புல்லுக்கும் அங்கே புகுந்தது. அதுதான் ரொம்ப மிக
மிக முக்கியமா சாதாரணம் அல்ல. உடனே இன்னைக்கு சமஸ்கிருதம் வந்துச்சு, அவ்வளவு சமத்துவம் இன்னைக்கு செம்மொழி. அதோட 4 செம்மொழி, கர்நாடகா செம்மொழி, ஒடிசா செம்மொழி என்று வந்திருக்கிறது. இன்னைக்கு காலையில் என்ன செய்தி வந்திருக்கு அனுப்பும் நினைக்கிறேன். மீண்டும் நீங்கள் மறுபடியும் திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். திமுக ஆட்சியை நாங்கள் எப்படியாவது வீழ்த்தி விடுவோம், எங்களுக்கு அவர் அந்த கடவுள் அருள் புரிவார், இந்த கடவுள் அருள் புரிவார் என்று நீங்கள் வாய்ச்சாலம் பேசுகிற வாய்ச்சவடால் விடுகிறவர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பார்த்து சொல்லுகிறோம். இதுவரையில் இந்த சமஸ்கிருதத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கு செய்தியில் ஊடகங்களில் நீங்கள் பார்த்துருப்பீர்கள். என்ன செய்தின்னா, இந்த 10 ஆண்டு காலத்தில் சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு, மோடி அரசு, அமித்ஷா அரசு என்ன கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் 2533 கோடி. எந்த மொழி? உலகத்தில் எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுகிறான்? இந்தியாவிலேயே எத்தனை பேர் சமஸ்கிருதம் பேசுகிறவங்க? ஒன்றும் கிடையாது. 2232 என்ன குறிச்சிட்டு இருக்காங்க. அது கூட பேசுறது கிடையாது, ஏதோ ஒரு குறிப்புக்கு எழுதியிருக்கிறாங்க, எந்த நாட்டில் கிடையாது. ஆனால் அதையும் சகிச்சுக்கிட்டார். தமிழுக்கு ஈக்குவலாக வந்திருக்கு செம்மொழின்னா சரி, அதுக்கு ஏதோ இலக்கியம் அதுன்னு சொல்கிறீங்க, ஏதோ வேதம் இருக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்குங்க, அதை எதுக்கலை கலைஞர் அவர் விட்டார். அதான் அவர் பெருந்தன்மை. ஆனால் அந்த அளவிற்கு வந்து விட்ட நிலையில் இந்த அரசு 2533 கோடி. ஆனால் நாங்கள் என்ன தமிழ், அங்கே தமிழ், மோடிக்கு ரொம்ப தமிழ் பிடிக்கும், செந்தமிழ் நாடனும் போது நிலையில் பாரதியார் பாடிவிட்டார்னு கொஞ்சம் சொல்லி நீர் உயர நெல் உயர 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 பாடுவார். எழுதி கொடுத்தாரலாம். முன்னால் வந்து ப்ராம்ப்ட் பண்ணால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. இப்போ சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியாது, ரொம்ப முக்கியம், எங்களுக்கு தெரியாது அதிகமாக. இப்படி நெல் உயர நீர் உயர நீர் உயரன்னா நீங்களும் உயரத்துக்கு தான் பார்க்குறீங்க. ஆனால் ஒருபோதும் தமிழ்நாடு அதுக்கு இடமே கிடையாது. எல்லாமே நீர் உயர நீர் உயரன்னா எல்லாமே எங்கே நீர் உயர, அவ்வளோதானே தவிர ஒரு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு எல்லாம் வந்து விட்டதுக்கு அந்த தமிழை வந்து காட்டு சொல்லிவிட்டு இன்றைக்கு என்ன சொல்கிறாங்க, எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இத்தனை ஆண்டுகளில் 5 நம்ப மாட்டீங்க. இன்றைக்கி தொலைக்காட்சியில் வந்த செய்தி புள்ளி விவரத்தோடு சொல்கிறேன் நான். தமிழும் நல்லா சேர்த்து 134 கோடி, எல்லாம் இத்தனை மொழியும் சேர்த்து. ஆனால் பேசப்படாத மொழி எங்கள் தமிழ். சிங்கப்பூரில் தமிழ் மொழி ஆட்சி மொழி, எங்கள் தமிழ் மலேசியாவிலே ஆட்சி மொழி, எங்கள் தமிழ் உலகம் முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, தமிழுக்கு இருக்கிற பெருமை என்ன சாதாரணமா, மிக முக்கியமா, மிகப்பெரிய அளவுக்கு. ஆகவே அது முக்கியமல்ல, அதை கலைஞர் அவர்கள் செந்தமிழ் என்பது மட்டுமல்ல, எம் தமிழ் எம் மொழி செம்மொழி என்று ஆக்கினார். எனவே எல்லா இடங்கள்லையும் அந்த தமிழுக்குரிய இடம் எங்கே? இன்றைக்கு அந்த தமிழுக்குரிய இடத்தை நாளைக்கு கொண்டு வந்து கோபுரத்தின் மேலே வைக்கக்கூடிய அளவிற்கு அங்கே திருக்குறள் நன்னீராட்டு விழா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வர்றாரு. நன்னீராட்டு விழாவில் எங்களுக்கு கருத்து மாறுபாடு இருக்கலாம், ஆனால் தமிழ் அங்கே உயர்கிறதுன்னு சொல்லும் போது அந்த மனித உரிமை இருக்கிறத, மனித உரிமை, இதுதான் திராவிட ஆட்சி. இந்த ஆட்சி நீடிக்க வேண்டுமா இல்லையா நன்றாக நினைத்து பார்க்க வேண்டும். அதுக்காக தானே இந்த ஆட்சியை ஒழிக்கணுங்கிறான். இல்லைன்னா இவர்கிட்ட என்ன குறை காண முடியும்? நம்முடைய சொன்னார், ரொம்ப ஒரு சுருக்கமாக ஒன்று சொன்னார், அதிகமாக பேசலை அவர். நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார் என்னன்னா, ஒரு திரிசூலம் மாட்டிக்கிட்டு இருக்கு மோடிக்கிட்டேயோ அமித்ஷாக்கிட்டேயோ. திரிசூலம் என்ன? திரிசூலம்னா கடவுள்கிட்ட இருக்கிற திரிசூலம் இல்லை, அது வந்து வெறும் பொம்மையாக தான் இருக்கும். ஆனால் இவங்க வச்சுருக்காங்க அதிகாரம் தங்கள்கிட்ட. எப்படியோ குறுக்கோடியில் வந்துட்டா கூட, மைனாரிட்டி அரசாங்கம் இருந்தாலும் நாற்காலியெல்லாம் உடஞ்சி ஒரு பக்கம் கால் இல்லைன்னாலும் அதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு அவரை பார்த்து இவரை பார்த்து நிதியை கொடுத்து எல்லாம் கொடுத்து சரிப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடியதில் இன்றைக்கு மிக முக்கியமாக அவருடைய நிலை என்ன, தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். மிக முக்கியமாக அப்படிப்பட்ட அந்த ஆட்சியில் அவர்கள் யாருடைய பணம்? நம்ம மக்கள் வரி பணம். இது ஒன்றும் ஆர்எஸ்எஸ் நிதி இல்லை தமிழ் கொடுத்தது, இது ஒன்றும் பிஜேபியினுடைய நிதி அல்ல, எங்களுக்கு எங்கள் விஷயத்துக்கு கொடுப்போம் அப்படி சொல்றதுக்கு. மக்கள் வரிப்பணம். நீங்களும் நாமும் மிக முக்கியமாக சொல்லிக் கொண்டிருக்கிற இடத்துல இன்றைக்கு தமிழுக்கு அந்த பெரிய வாய்ப்புகள். எனவே தான் தமிழ் செம்மொழியாயின்னு சொன்னால் உரிமை, அதுதான் மிக முக்கியம். வெறும் மொழிக்காக அல்ல, ஒரு பண்பாட்டு படையெடுப்பு. அந்த பண்பாட்டு படையெடுப்பை நாம் எதிர்கொண்டு நிற்க வேண்டும் என்றால் இன்றைய ஆட்சி எல்லா மக்களுக்காக. தாய்மார்கள் நிம்மதியாக இருக்காங்களே, இதே மாதிரி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. சாதாரண இங்கே மட்டுமல்ல,
நாற்காலி இருந்தது, இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஆண்கள்லாம் இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, ஜம்முன்னு உட்காந்துருக்காங்க பாருங்க, எல்லாம் ரொம்ப நாற்காலில். அதுதான் முக்கியம், அதுதான் திராவிட இயக்கம், அதுதான் பெரியார் சாதனை, அதுதான் அண்ணா சாதனை, அதுதான் கலைஞர் சாதனை, அதுதான் ஸ்டாலின் அவருடைய சாதனை. என்ன மிக முக்கியம், நாற்காலி இருந்ததுயா 100 வருஷத்துக்கு முன்னால. உட்கார்ற தைரியம் இருந்ததா? என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ ஆம்பளை என்ன பாரு, இவ்வளோ ஆம்பளை நிற்கும் போது இவன் போட்டு பொம்பளை எவ்வளவு திருப்பா அப்படின்னு. வெறும் பெண்கள்னு சொல்ல மாட்டான், பொம்பளை அப்படின்னு. காலில் செருப்பு போடுறதுக்கு அனுமதி உண்டா? கேரளாவுக்கு போய் பாருங்க, கொடை பிடிக்கிறதுக்கு அனுமதி உண்டா? இது அத்தனையும் பெற்று தந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம், 100 ஆண்டுகளுடைய இயக்கம், திராவிடர் இயக்கம். மிக முக்கியமா ஓட்டுரிமை இந்தியாவில் வேற எந்த இடத்துலையும் உலகத்தில் கிடைக்காத போது முதல் ஓட்டுரிமை 1921 கொடுத்த ஒரு இயக்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம், ஜஸ்டிஸ் கட்சி, பார்ப்பனர்தார் இயக்கம். அதே மாதிரிதான் முதல்ல செம்மொழி ஆக்கினார் கலைஞர். அது மட்டுமல்ல நண்பர்களே, கலைஞருடைய பெருமை நிறைய சொல்லலாம், நான் நிறைய சொல்லலை, அது பாட்டுக்கு பேசிக்கொண்டே இருக்கலாம். அவர்களுடைய பல்கலை கொள்கை கலைத்துறை எல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. மீது இப்போ இருக்கிறது தான் மிக முக்கியமாக இருக்கணும். இந்த ஆட்சியை எப்படியாவது ஒழிக்கணும். ஏன்னா இது ஆலமரம் மாதிரி கலைஞரும் பெரியாரும் அண்ணாவும் அதே மாதிரி நீதி கட்சியும் மிக முக்கியமாக இருந்த நேரத்தில். ஆனால் இந்த மரம் இன்னைக்கு கூட அசைக்க முடியாமல் இருக்க காரணம் இன்றைய ஆட்சி மாதிரி, ஸ்டாலின் ஆட்சி மாதிரி, ஒப்பற்ற ஆட்சி மாதிரி ஒரு பெரிய அளவு விழுதுகள் வேரை பாதுகாக்கின்றன, வேர்கள் விழுதுகளை பாராட்டுகின்றன. இதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இந்த ஆட்சியை நான் மாற்றிவிடும் சொல்றேன். ஒன்னே ஒன்று சொல்றேன், இன்னைக்கு சகோதரிகள் தாய்மார்கள் எல்லாம் இன்னைக்கு நிம்மதியாக உட்கார்ந்துருக்காங்க. எந்த காலத்திலாவது பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சொத்துரிமை இல்லை, இந்தியாவில் சொத்துரிமை உண்டா? இந்து மதத்தை அவமானப்படுத்துகிறார்கள், இந்து மதத்தை பற்றி பேசுகிறார்கள் சொல்றீங்க. மற்ற மதத்தை விட இந்து மதத்துல தானே பெண்களுக்கு சொத்துரிமை இல்லைன்னு சொல்றீங்க. அதை மாற்றி கொடுத்த பெருமை திராவிட இயக்கத்தால். அப்ப என்ன முயற்சி சொல்றீங்க? அப்ப என்ன குறை சொல்றது? குறை சொல்லலையா, ஓட்டருக்கு சொல்றான். இருட்டு இருந்தா இருட்டை காட்ட வேண்டியதானே, வெளிச்சம் போட்ட யார் என்று கேட்ட வேண்டாமா? அதுதானே மிக முக்கியம். இன்னும் கேட்டால் தோழர்களை ஒன்று சொல்லி முடிக்கிறேன், நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மிக முக்கியமா நான் விட்டா பேசிக்கிட்டே இருப்பேன், வயசு இதெல்லாம் தாழ்ந்த என் வயசை நீங்க தான் ஞாபகப்படுத்துறீங்க. அது கூட எனக்கு ரொம்ப வசதி. என்னன்னா இன்னைக்கு ஒரு நல்லது பண்ணார். எனக்கு 92, இப்போ 93 வரப்போகுது. 91 சொன்னார். இப்படியே வயசை குறைச்சிக்கிட்டே இருக்கு, அதுதான் ரொம்ப மிக முக்கியம். இன்னும் குறைச்சா ரொம்ப முடியும், திருப்பி போட்டால் கூட ரொம்ப வசதி. அதுதான். ஆனால் மக்கள் மத்தியில் காரணம் எங்களை இவ்வளவு உற்சாகப்படுத்துறது, எங்களை என்ன சொல்லும்போது நான் என்ன இல்லை, கலைஞர் அப்படித்தான் பாடுபட்டார். நாங்கள்லாம் பெரியாரின் ஈரோட்டு குருகுலத்திலே உருவாக்கப்பட்டோம். எங்களுக்கு எதிர்நீச்சல் தான் பழக்கம். எங்களுக்கு அதுதான் பாராட்டு கேட்டு எங்களுக்கு பழக்கம் இல்லை. இந்த வையரா பாருங்க, திட்டுறான் பாருங்க, விமர்சனம் பண்றா பாருங்க, அப்பதான் எங்களுக்கு இளமை, அப்பதான் எங்களுக்கு ஆத்திரம், அப்பதான் எங்களுக்கு செய்யும் என்று சொல்லக்கூடிய வேகம் வரும். மிக முக்கியமா அந்த அளவிற்கு ஒரு பெரிய மாறுதல் இன்றைக்கு வந்திருக்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், பெண்களுக்கு சொத்துரிமை என்று கொண்டு வந்தார். ஹிந்து கோட் பில். யாராவது மறுக்க சொல்லுங்க. இந்து முன்னணியில் அப்படி ஏதாவது தீர்மானம் போட்டிருக்கீங்களா இதுவரையில? சனாதனம் எதை மறுத்ததோ அதெல்லாம் மாற்றி விடுவோம்னு சொன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த இயக்கம் இல்லைன்னா பெண்களை உடன்கட்டை ஏற்றிருப்பானே. பெண்களுக்கு அது மட்டுமல்ல, விதவைகள் சொல்லியிருப்பானே. நீங்கள் தாய்மார்கள், எங்கள் சகோதரிகள், எங்கள் பிள்ளைகளை எல்லாம் கொண்டு வந்து கோயிலில் அனுப்பி, ஒரு பிள்ளை பிறந்தா கோயிலுக்கு போய் பொட்டு கட்டணும்னு சொல்லி கடவுளுக்கு இந்த பிள்ளையை விட்டோம்னு சொல்றத, அந்த பொட்டு கட்டுகின்ற தேவதாசி முறை என்பதை ஒழித்து கட்டிய இயக்கம் எது? இந்த கோளாறு வேற மதத்துல உண்டா? அப்புறம் மதத்தை பத்தி பேசாம வேற எதை பத்தி பேசுறது? என்னை எது தடுக்கிறதோ, எனக்கு எங்கே நோய் இருக்கிறதோ அந்த நோயை குணப்படுத்துவதற்கு நான் ஊசி போட வேண்டாமா? தடுப்பூசி போட வேண்டாமா? தடுப்பூசி போட்டால் உடனே எனக்கு மனம் புண்படுகிறதுன்னு நீ சொல்வதா? தடுப்பூசி போட்டால் அது புத்தி வர்றதுக்காக தான் பெரியார் பாடுபட்டாரு. அதனாலதான் மிக முக்கியம். இன்னைக்கு அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் வந்த உடனே நம்முடைய அமைச்சருடைய செயல்கள் அத்தனை விட ஒரு பெரிய வரலாற்றில் இடம் பெறுவார். முதலமைச்சரோட சேர்ந்து இவரும் மிக முக்கியமா இந்த ஆட்சி என்னன்னா, ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 15 சுதந்திரம்,
அதை விட ஆகஸ்ட் 14 இந்த ஆட்சி வந்த 4 வருஷத்துக்கு முன்னால முதல்ல பகுதியில் மிக சிறப்போடும் பெருமையோடும் நடைபெறக்கூடிய செம்மொழி என்று நாமெல்லாம் எம்மொழி செம்மொழி என்று தலை நிமிர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இந்த உரிமையை நமக்கு பெற்றுத்தந்த ஒருவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு. கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் என்றால் செம்மொழி நாள் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். என்றால் அவர் இல்லையானால் தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து என்று ஒன்றிய அரசிலே மிக முக்கியமாக டெல்லி அரசினாலே ஒப்புக்கொண்டிருக்கப்பட முடியாது. அது விரைகிற வரையிலே அவர் போராடினார். அதனால்தான் இன்னைக்கு செம்மொழி நாள் என்பது இருக்கிறது, அது வெறும் அலங்காரத்துக்கு அல்ல. அப்படிப்பட்ட ஏன் இது செம்மொழி நாள், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாளை செம்மொழி நாள் என்று கொண்டாடுகிறோம். எப்போதும், இப்போது மட்டுமல்ல, இது அடுத்த முறையும் முதல்வர் தான், இன்றைய முதல்வர் தான் வருவார், இதைவிட அதிகம் மக்கள் அவருக்கு ஆதரவு தருவார் என்பதை நமக்கு மிக தெளிவாக இங்கே நம்முடைய மாண்பமை அமைச்சர் அவர்கள் இங்கே எடுத்து சொன்னார்கள். அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் இவர் எப்படி மக்களை எல்லாம் தோழர்களை எல்லாம் கூட்டி இங்கே சிறப்போடு இந்த விழாக்களை நிகழ்ச்சிகளை ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டுதோறும் நடத்தி கொண்டிருப்பது மட்டுமல்ல, ஆண்டு முழுவதும் நடத்தி கொண்டிருக்கிறார். தேர்தல் நேரத்திலே தலை காட்டக்கூடியவர் அல்ல, அவருக்கு எல்லா நாளும் தேர்தல் நாள். ஏன்னா தேர்வு செய்யப்பட்டவர் அவர். அதனாலதான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞரை விட அதிகமாக எடை போடக்கூடியவர் இன்றைய முதல்வர், ஒப்பற்ற முதல்வர், இந்தியாவை பாராட்டக்கூடிய முதல்வர். இன்னும் கேட்டால் என்னை ஒரு ரோல் மாடல்னு சொல்றாரு. நான் ஒன்னும் ரோல் மாடல் அல்ல, ரோல்டு மாடல், அவ்வளவுதான். மிக முக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட இன்றைக்கு ரோல் மாடல்னா இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே நம்முடைய முதல்வர் தான். இன்றைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று தன்னை பதவி பிரமாணம் எடுத்துக் கொண்டவர் தான் இன்றைக்கு ரோல் மாடல். யாருக்கு? நமக்கு மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாக்காரனுக்கு, கனடாக்காரனுக்கு ரோல் மாடல். நான் ஏதோ பெருமைக்காக சொல்லுகிறேன் நீங்கள் நினைக்க வேண்டாம், அதை அடுத்து சொல்லுகிறேன். ஏனென்றால் நம்முடைய மதிய உணவு திட்டம் இதுவரையில் ஓரளவுக்கு பரவுச்சு. முன்னால காமராஜர் காலத்தில் ஆரம்பிச்சு, அதுக்கு முன்னால் தியாகராயர் காலத்தில் ஆரம்பிச்சது. நீதி கட்சி தான் முதல்ல மாநகராட்சியில் இதை தொடங்கியது. இந்த வரலாறு எல்லோருக்கும் தெரிய வேண்டும். பிறகு பகல் உணவு திட்டமாக காமராசர், கள்ளிவள்ளல் காமராசருடைய காலத்தில் வந்தது. அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் அதை சத்துணவு திட்டமாக கொண்டு வந்து அறிவித்தார்கள், வளர்ந்தது. ஒரு ஆட்சி மாறினாலும் தவறாக அவர்கள் இந்த கொள்கையை விட்டு விடவில்லை. இந்த கொள்கையில் இருக்கிற பிடிமானம் அதுதான் காரணம். என்னவென்றால் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது, வள்ளுவர் செய் திருக்குறளை மறுவர நான் உணர்ந்தோர். திருக்குறள் கேட்டார், அவர் பேராசிரியர் ஞானசம்பந்தம் அவர்கள். ஆகவே அவர் பேராசிரியர் குறளை கேட்டார். மிக முக்கியமா சில நேரங்களில் குறள் ரெண்டும் ஒழித்தது, அதுதான் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில மிக முக்கியமாக வந்தபோது அந்த குறளுடைய பெருமையே என்னன்னு காட்டினவர் தான் கலைஞர். அதுதான் நேற்றும் தானால் நம்முடைய முதல்வர் எப்படி ரோல் மாடல் என்பதற்கு அடையாளம்னா வள்ளுவர் கோட்டம் இன்றைக்கு ஒரு காலத்தில் பெருமையோடு இருக்கிறது. கோட்டம் கண்டார், நாம் குதூகலம் கொண்டோம், அதுதான் மிக முக்கியம். மிகப்பெரிய அளவிற்கு வேறு அது மட்டுமல்ல, இங்கே கோட்டம் சென்னையில் தலைநகரில், அங்கே பார்த்தீங்கன்னா குமரி, அதுதான் முடிகிற இடம். அங்கெல்லாம் வானலாக உயர்ந்து 133 அடி உயர்த்த கலைஞர் செய்தார். இந்த திருக்குறளை இப்போ காவி அடிக்கிறான் கூறாமை. இந்த காவி மண்ணை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் என்ன செய்தாலும், உங்கள் ஆவி போகிற வரையில் நீங்கள் கத்தினாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய எத்தனை கடவுள்களை கூட்டி வந்தாலும் மிக முக்கியம். எல்லா கடவுளையும் பாதுகாக்கிறவர் அவர் தான். இங்கே
காணாமற் போன கடவுள் நலங்களையும் கூட்டிட்டு வர்றவர் அவர் தான். காணாமற் போன கடவுள் நலத்தையும் மீட்டிருக்கிறார். இவ்வளவு நான் புள்ளி வர சொல்றார் சட்டமன்றத்தில். அதை விட காணாமல் போன கடவுள்களையும் கொண்டு வந்திருக்கிறார். அவர் விசா இல்லாமையே பாஸ்போர்ட் வாங்காமையே போயிட்டார். மிக முக்கியமா கண்டுபிடிச்சு கொடுக்கிறாரு. அவர் சொல்லியே அவரே இவ்வளவு செஞ்சாலும் சாதனைகள் ரொம்ப முக்கியம், மக்கள் முக்கியங்கிறதுனால தான் மக்களை நம்பி இது மாதிரி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார். இல்லைன்னா வெறும் பஜனை பாடிட்டு அவர் பாட்டுக்கு ஒரு மாநாடு நடத்திடலாம், இதை விட ரொம்ப மிக முக்கியமா. ஆனால் அதெல்லாம் பயன்படாது என்பதை இன்றைக்கு காட்டுகின்ற அளவிலே தான் இன்றைக்கு கலைஞர் பிறந்தநாள் விழாவை நாம் இவ்வளவு பெரிய திருவிழாவாக கொண்டாடுகிறோம். கலைஞருக்காக அல்ல, திராவிட இயக்கத்தின் பெருமைக்காக அல்ல. அப்படிப்பட்ட அருமையான இந்த மொழி நாள், முத்தமிழறிஞர் கல்லூரிய செம்மொழி நாள் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அருமை நண்பர் வில்லிவாக்கம் மேற்கு பகுதி கழக செயலாளர் கூபி ஜெயின் அவர்களே, அதான் மிக முக்கியம். அவர் ரொம்ப நமக்கு பழக்கமானவர். அவர் தான் இவருடைய பிரதிநிதி வந்து திடலுக்கு வருவார் பூராமே. அதாவது சமணமும் இந்த இயக்கமும் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்தது. அதனால் ஜெயின் ஜெயிப்பு எல்லாம் நமக்கு மிக முக்கியமானது, மிக முக்கியமாக. அதே மாதிரி மிக முக்கியமான அளவில் சொல்ல வேண்டுமானால் அவருடைய அடிப்படையில் தெளிவாக இன்றைக்கு நடத்தக்கூடிய இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர் எல்லாரையும் ஈர்ப்பார். அதில் எனக்கு ரொம்ப மிக முக்கியமாக நம்ம பேராசிரியர் ஞானசந்தோவர் ரொம்ப ஆழமானவர், தெளிவானவர், தமிழ் கூறும் நல்லுலகம் பாராட்டக்கூடிய மிக ஆற்றல் வாய்ந்த பெருமைப்படக்கூடியவர். அவருக்கு கட்சி கிடையாது, கொள்கை உண்டு. அதுதான் மிக முக்கியம். எங்க வேணாலும் போவாருங்கிறது இல்லை, இந்த கொள்கைக்கு அவர் தன்னுடைய கொள்கைக்கு ஒத்தவர்களால் வருவார். இதுதான் மிக முக்கியம். ஆனால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய ஒருவர் திராவிட இயக்க தலைவர். திராவிட இயக்கம் இன்றைக்கு அனைத்து மக்களையும், அதே போல கவிஞர் சிநேகர் இன்னைக்கு தான் நான் அவரை பார்க்குறேன், இவரை பல முறை சந்திச்சிருக்கிறேன் அவர். அதனால் மக்கள் நீதி மையம் அவர்கள் சார்பாக அந்த பொறுப்பில் இருக்கார் பூராமே. அதில் ரொம்ப சிறப்பு என்னன்னா, அதனுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய கலைஞாரி கமல் அவர்கள் ஒரு நல்ல பெரியார் பற்றாளர் மட்டுமல்ல, சீரிய பகுத்தறிவாளர். அதுதான் மிக முக்கியம். நாங்கள் அவரை கலைத்துறை நல்ல பகுத்தறிவாளர், அதனாலேயே அவர் பல இழப்புகளுக்கு கூட ஆளாகி இருக்கிறார். ஆனால் அவர் தன்னுடைய கொள்கைகளை வெற்றி பெறக்கூடிய பிடிவாதம் யாராக வந்ததுன்னா அது மாதிரி தான். அப்படிப்பட்ட அருமை நண்பர் அவர்களே, அதே போல இங்கே சிறப்பாக நன்றி உரை கூற இருக்கிற தீனதயாளன் அவர்களே, மற்றும் நம்முடைய அமைச்சர் அவர்கள் யார் யாரெல்லாம் முக்கியமாக அவருக்கு ஒவ்வொருத்தரும் மனப்பாடமாக தெரியும். ஏன்னா தோழர் அவருடைய பலமே எங்கே இருக்குன்னா இந்த ரத்த ஓட்டமே தோழர்கள் மத்தியில் தான் இருக்கு. இந்த மேடையை யார் அமைக்கிறார்கள்னா அவருக்கு தெளிவாக தெரியும். அதனால தான் அவர் சேகர் பாபு அல்ல செயல் பாபு என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக சொன்னார். ஆகவே அப்படிப்பட்டவர். இன்னும் கேட்டால் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, நாங்கள் 2 பேரும் சண்டை போடக்கூடியவர்கள். அவர் கடவுளை பாதுகாக்கிறவர், நாங்கள் கடவுளை மனிதன் நினைவு சொல்லக்கூடிய பெரியாருடைய தொண்டன். ஆனால் 2 பேரும் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம். காரணம் என்னன்னா, இதில் யாரும் குறுக்க போக முடியாது. வடக்கிலிருந்து வந்து சில பேர் குறுக்க போகலான்னு பார்க்குறான். இங்கே சில பேர் அதுக்காக அடமானம் வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான், அடிமை சாசனம் கொடுத்து. நல்ல அழகாக சொன்னார், அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்களேன்னு. அவருக்கு தான் தெரியும், ஏன்னா அவர் ரொம்ப நாளாக இருந்து பழக்கப்பட்டவர், இருந்த இடம் அது. அதனால் அவங்க யார் யார் எப்படி எப்படி சொல்ல நான் சொல்லலாம் உரிமையோட, மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. இருந்த இடம் வேற, இருக்கிற இடத்தினுடைய தன்மை அவருடைய பெருமை, அதுதான் மிக முக்கியமாக இருந்த இடம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தலைவர், அவர் செயல் வீரர். இவர்களையெல்லாம் மக்கள் மத்தியில் வந்திருக்கு. இப்போ வாகுங்க இந்த கூட்டங்கள் ஆளுங்கட்சி ஆகி அவர் அமைச்சராகி இது நடத்தல. அதுதான் மிக முக்கியம், கவனிக்கணும். எதிர்கட்சியாக இருக்கிற போதே, எல்லா மேடைகளிலும் எதிர்கட்சியாக இருக்கிற போதே அவர் எல்லா இடங்கள்லையும் பெரியார் திடல் எப்பவும் அவருக்குரியது. அதுதான் மிக முக்கியம். எங்களுக்கு வேடிக்கையா இருக்கணும். இது என்ன ஒரு முரண்பாடு, நகை முரண்பாடு மாதிரி இருக்க போறாமே. அவர் பூரா அங்கே கோயிலை சாயம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதுலேயே ஒரு மகிழ்ச்சி, அதனால வெற்றி. இப்போ நாங்கள் கடவுள் இல்லைன்னு சொல்கிற இயக்கம் திராவிட கழகம். ஆனால் அந்த இயக்கத்தில் ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகணும்னு சொல்கிறோம்? ஏன்னா எங்கள் கொள்கைங்கிறது
வேற, உரிமைங்கிறது வேற. அதுதான் மிக முக்கியம். அந்த வகையில் அவர் பாராட்ட வேண்டியது. மாறுபட்ட விஷயங்கள் வேற. உதாரணம், இந்த ஆட்சி கலைஞரால் உருவான ஆட்சியினால தான் மகா கும்பாபிஷேகம் அப்படின்னு மட்டுமே போடப்பட்டிருந்ததில் திருக்குட நன்னீராட்டு விழான்னு இடம் பெற்றதே இந்த ஆட்சி. திமுக பார்க்க நான் கலைஞரை வச்சுக்கிட்டே பேசுவேன், சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுதான் வேடிக்கை. இவங்க என்ன பண்ணாங்க, இன்னும் கோபுரத்து மேலே ஏற்றி விட வேண்டியவங்களே ஏற்றுங்க. அதுதான் மிக முக்கியம். ஏன்னா அந்த செம்மொழி என்று கலைஞர் நம்மொழியை செம்மொழியாக ஆக்கினார். தாய்மார்கள், பெரியோர்கள், நண்பர்கள் இவர்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ளணும். இளைய தலைமுறை திறப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டும், தெரிய வேண்டும். என்னன்னா, ஆனால் இந்த மொழியை மற்ற மொழிகள் வெள்ளைக்காரன் வந்தான், ஆங்கிலம் ஒரு படையெடுப்பு. ஆனால் அது பயன்படுது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு வந்தால் ஆங்கிலம் என்னன்னு தெரியாது. பாவம் அமித்ஷாவுக்கு தெரியாது. அதுதான் அவர் மகன் என்ன பேசுவார் தவிர கிரிக்கெட் கிளப்பில் போய் அவருக்கு தெரியாது பூராமே. ஆனால் இன்றைக்கு அந்த ஆங்கிலத்தினுடைய பெருமையை உணர்ந்து தான் உலகம் பூரா மற்றவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் போனால் உலகத்தில் ஆங்கிலம் தான். பேராசிரியர் தமிழை கட்டிக்காரர் தான். வெறும் தமிழை மட்டும் படிச்சுட்டு போயிருந்தாலும் இங்கிலாந்தில் என்ன பண்ண முடியும் நாம? அதுதானே மிக முக்கியம். அது மாதிரி மொழிகள் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வந்த நேரத்தில் சிறப்பாக நம்முடைய அமைச்சர் அவர்களுடைய முயற்சியினால இன்றைக்கு வளர்ந்து எந்த பழனி ஆண்டவரை அல்லது முருகனை தூக்கி கொண்டு கடைசி எஸ்ஓஎஸ்னா சேவர் கப்பல் மூழ்க போகும்போது ஒரு சொல்லுவான், என்னன்னா எங்களை காப்பாத்துங்கன்னு. கடவுள் பக்தியை கூட அவரு கருத்த நான் ஏற்றுக்கல, என் கருத்தை அவர் ஏற்றுக்கிறார் இந்த விஷயத்துலங்கிறதெல்லாம் வேற விஷயம். அது விவாதத்துக்குரியதல்ல. ரொம்ப பேர் பத்திரிக்கையாளர்கள் சொல்லுவாங்க, 2 பேருக்கும் லடாய் அப்படின்வாங்க நாளை காலையில். அவ்வளோதான் தவிர ஒன்றும் லடாயே வராது. ஏன்னா மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அளவிற்கு தெளிவாக சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னால், அவருக்கு இன்னைக்கு ஒரு பெரிய சாதனை, மற்றவர்களால் நிறைக்க முடியாத ஒரு சாதனையை நாளைக்கு செய்ய போறார். அம்மா வேற எதுவுமே கிடைக்கல, பார்த்தாங்க, வேற ஒன்றும் இல்லை, என்னென்னோ சொல்லி பார்த்தாங்க. அவர் வந்தார், ரோட் ஷோ, காட் ஷோ எல்லாமே பண்ணி பார்த்தார். மோடியே வந்தார், அமித்ஷா இருக்கட்டும், அப்புறம் மோடியே வந்தார். ராமேஸ்வரத்திலேயே தியானம் பண்ணார். ராமேஸ்வரத்தில் கடவுளை நம்பினார். கடவுளை நம்பினா உடனே எல்லாரும் நம்பிக்கை, கோயிலுக்கு போகிறவங்க நிறையா இருக்காங்க, ஆகவே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு அவர் நினச்சாங்க. அவருக்கு ஒரு முதல்ல எல்லாவற்றையும் தமிழ்நாட்டை எப்படியும் வளைக்க முடியலையே, இது பெரியார் மண், திராவிட மண், பெரியார் மண் தான், இதை யாராலும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்களே, இது எப்படியாவது காட்டணும்னு சொல்லி கடைசியில் ராமேஸ்வரத்தில் போய் அங்கே உட்காந்து பார்த்தார். திருவள்ளூர் பக்கம் திரும்பலை, வேற பக்கமே உட்கார்ந்துருந்தார். உட்கார்ந்து பார்த்துட்டு ராமேஸ்வரம் வந்தார். அந்த ராமேஸ்வரம் தொகுதியிலேயாவது ஒரு இடம் வந்திருக்கணுமா இல்லையா? பாராளுமன்ற சீட்டில் வரலையே. அதுதானே மிக முக்கியம். ஏற்கனவே அவர் வைத்திருந்த ராமன் கோயில் தொகுதியிலேயே வரலையே. இப்போ அதுதானே மிக முக்கியம். அங்கே வெற்றி பெறலையே, அயோத்தியிலேயே அவர்கள் வெற்றி பெறலையே. மிக முக்கியமா அங்கே எதிர்கட்சி எல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே அங்கே ராமன் கை கொடுக்கல. அதுவே புரிந்து கொண்டார்கள். இப்போது ஆரம்ப காலத்தில் அதை பயன்படுத்தினாங்க. ஆனால் அது மாதிரி இங்கே முருகனை என்று காட்டி எல்லாம் சொல்லிவிட்டு அதை எல்லாரையும் கொச்சப்படுத்தலான்னு பெரியார், அதே மாதிரி அண்ணா, அதே மாதிரி கலைஞர், அதே மாதிரி எங்களை எல்லாம் போட்டு பெரிய அளவுக்கு இன்றைக்கு பிரச்சாரம். தங்களுடைய கொள்கையை அடமானம் வைத்தது மட்டுமல்ல, இயக்கத்தையே அடமானம் வைத்து விட்டவர்கள் சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கு. ஏன்னா தாய் கழகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள். எவ்வளவு தூரம் இருந்தாலும் கூட அந்த இயக்கம் ஒரு இயக்கம் எதிர்கட்சியாகவாவது அவர்கள் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ஒன்றும் தவறில்லை கூறாமே. அப்படிப்பட்ட ஒரு இயக்கம், அந்த தகுதியை கூட நீங்கள் இழந்துவிட்டு உங்கள் சொந்தக்காரக்காக நீங்கள் இன்னைக்கு அடமானம் போய்விட்டீர்களே, அமித்ஷா இயக்கம், அமித்ஷா கழகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஆக்கிவிட்டீர்களே என்ற வேதனை இருக்கிறது. அவர்கள் பண்ணார்கள் பூராமே. அதில் செஞ்சிருக்கிறத விட அடுத்த ஒரு சாதாரண விஷயம் என்னன்னா, எங்களுக்கு குடமுழுக்கு நன்னீராட்டு விழாவானாலும் எங்களை பொறுத்தவரை மூட நம்பிக்கை தான், அது ஒரு சந்தேகமே இல்லை. ஆனால் எங்களை ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, தமிழில் அர்ச்சனை, அது எங்களுக்கு தமிழுக்கு முக்கியம். நாங்களே மாநாடு போட்டோம் பெரியார் தேடலே.
தமிழ் தான் அடிச்சாரு. கலைஞர் அதை நடத்தினார். மிக முக்கியமா திராவிட இயக்கம் அதை நடத்தினது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் முறையாக திருச்செந்தூர்ல மிக முக்கியமா தமிழன் என்றால் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லுங்க. முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கும் முருகப்பெருமான என்னைக்காவது கோபுரத்தில் ஏற்றிருக்காங்களா, குடமுழுக்கு ஏற்றிருக்காங்களா? நாளைக்கு நம்ம மிக முக்கியமா அமைச்சர் தான், இந்த ஆட்சி தான், ஸ்டாலின் ஆட்சி தான், திராவிட ஆட்சி தான் நாளைக்கு அங்கே போய் மிக முக்கியமா தமிழில் முதல் முறையாக எல்லாவற்றையும் குடமுழுக்கு நடக்க இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உடனே நாங்கள் எங்களுக்கு நாளைக்கு போட்டக்கூடாது, வீரமணி மாறிட்டாரு, உடனே மாறல. நாங்கள் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு என்னன்னா, நீ நீச்ச பாஷைன்னு சொன்ன பாரு, எங்களெல்லாம் ஒதுக்கிறீங்க பாரு. முதல்ல ஆங்கிலத்தினுடைய பெருமை தான் சொல்ல வந்தேன். ஆங்கிலம் வெள்ளக்காரன் நம்ம ஆதிக்கசன் தான். ஆனால் என்னைக்காவது நம்ம தமிழ் மொழியை குறை சொல்லியிருக்காங்களோ? கிடையாது. அதில் இருந்த மிக முக்கியமான வெளிநாட்டுக்காரர்கள் ஜியு போப்பிலிருந்து திருவள்ளுவரை மொழிபெயர்த்தாங்க. அவர்கள் தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள். தமிழை நீச்ச பாஷைன்னு சொன்னதில்லை. எங்களுக்கு தான் தேவ பாஷை, சமஸ்கிருதம் தான் தேவ பாஷை, தமிழ் நீச்ச பாஷை என்று சொன்னீர்கள். எங்களுடைய அதற்காக பதில் சொல்லித்தான் எங்கள் கலைஞர் அவர்கள் மிக முக்கியமாக தமிழ் செம்மொழி என்று இந்திய அரசை ஒப்புக்கொள்ள வைத்து 2004 அதை செய்ய வைத்தார். 2004 உடனே சில பேர் கேட்கலாம், சமஸ்கிருதமும் கிளாசிக்கல் லாங்குவேஜ் அதுவும் முழுக்க முழுக்க இதுதானே அப்படின்னு சொல்லும்போது, கலைஞருடைய பெருந்தன்மை, திராவிட இயக்கத்தினுடைய பெருந்தன்மை என்னவென்றால், செத்த மொழி தான் சமஸ்கிருதம் சொன்னார். 2 பேர் யாராவது பேசிட்டு போக முடியுமான்னு கேட்டார். பூராமே ஒன்றும் இல்லை, பேச முடியாது. மிக முக்கியமா ஒரு சம்பவம் சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஒரு திருமணம் நடக்குது, அந்த வைதிக திருமணம். அந்த திருமணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு ஐயர், புரோகிதர் நடத்திட்டு இருக்கிறார். புரோகிதர் இளம் பையன், அவர் ரொம்ப வயசானவர் இல்லை. எதிர அழைப்பை பெற்றுக்கொண்டு போய் சோமசுந்தர பாரதியார் உட்கார்ந்துருக்கார். நாவலர் சோமசுந்தர பாரதியார் மதுரையில், உங்கள் ஊர் தான் மிக முக்கியமா. அப்படிப்பட்ட இடத்துல திடீர்னு அவருக்கு ஏய் நிறுத்துன்னு சொல்றார். எல்லாருக்கும் ரொம்ப கோபம், வேகமாக ஓடினார். அவர் கொஞ்சம் கோபப்பட்டவர், ரொம்ப உணர்ச்சி பூர்வமானவர். வேகமாக போய் அதை என்னையா இப்படி நீங்கள் கத்துறீங்க அப்படின்னாரு. ஓங்கி என்ன பண்ணிட்டார், அந்த பையனை இழுத்து ஒரு அரைஞ்சார். மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் என்னங்க இவ்வளோ பெரிய மனிதன் இவ்வளோ அநாகரிகமாக நடந்துக்கிறாரு, அவர் மந்திரம் சொல்கிறாரு, இவர் போய் அப்படி செய்யலாமா, மாறுபட்டு இருந்தா கூட என்ன ஆத்திரத்தோடு கேட்குறாங்க. அப்போ சோமசுந்தர பாரதியார் சொன்னார், ரொம்ப மிக முக்கியமாக இந்த சம்பவத்தை அண்ணா தன்னுடைய ஆரியமாய நூலில் பதிவு செய்திருக்கிறார். அதான் ஆதாரத்தோடு சொல்கிறது தான் எங்களுடைய வழக்கம், ஆதாரம் இல்லாமல் சொல்ல மாட்டோம். அதில் ரொம்ப மிக முக்கியமான செய்தி என்னன்னா, எல்லாருக்கும் சொன்னார், ஏன் மேலே நீங்கள் கோவப்படுவீங்க, என்ன இப்படி அநாகரிகமாக நடக்கிறாருன்னு. உங்களுக்கு யாருக்கும் சமஸ்கிருதம் தெரியாது, எனக்கு சமஸ்கிருதம் தெரியும். இதுவரையில் அவன் இந்த மந்திரம் சொல்லி கொண்டிருந்தது பூரா மணமக்களை வச்சுக்கிட்டு கருமாதி மந்திரத்தை சொல்லியிருக்கான். அது சொன்ன மந்திரம் கருமாதி மந்திரம். கருமாதி மந்திரம்னு அவனுக்கு தெரியாது. அவன் உடனே ஐயா எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க, ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன். எங்கள் அப்பா 2 மந்திரத்தை சொல்லி மாற்றி மாற்றி சொல்லுன்னு சொன்னார். கல்யாண விழா இருந்தாலும் கருமாதி விழா இருந்தாலும் நான் மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன், யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த சம்பவம் நடந்துன்னு சொன்னார். ஆகவே அந்த மாதிரி ஒரு மொழி என்னன்னு தெரியாத சூழ்நிலையில் அந்த பாஷையை நீச்ச பாஷை, நமது நீச்சர்கள் பேசக்கூடியது, எங்களுக்கு தான் தேவ பாஷை, நாங்கள்